ஒடிசா மாநிலம் கட்டாக் அருகே கமக்யா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் உடைமைகளுடன் அங்கு பயணிகள் தவித்து வருகிறார்கள். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். எவ்வளவு பெட்டிகள் தடம் புரண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம். ஒடிசா மாநிலம் கட்டக் பகுதியில இன்று மதியம் சுமார் 12 மணி அளவில் ரயில் ஒன்று தடம் புரண்டிருக்கிறது. கமாக்கியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் என்கிற இந்த ரயிலானது பெங்களூரில் இருந்து அசாம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அசாம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுல ஒடிசா நேர்குண்டி காவல் ரயில் நிலையம் அருகே இந்த ரயில் தடம் புரண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 11 பெட்டிகள் இதில் தடம் புரண்டதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்தின் பொழுது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பகுதிக்கு தீயணைப்பு மீட்பு படை, அதே போன்று தேசிய படையினர், அதாவது தேசிய மீட்பு படையினர் அங்கு வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பேரிடர் மீட்பு படை குழுவினர் தொடர்ச்சியாக அந்த மருத்துவ குழுக்களும் அங்கு அனுப்பப்பட்டு யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த விபத்தில் ஒருவர் பலியாகி இருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகிருக்கிறது. எனினும் இதை அதிகாரப்பூர்வமாக ரயில்வே நிர்வாகம் இதுவரை தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து இந்த ரயிலை தடம் புரண்ட ரயிலை மீட்பதற்கான அனைத்து வித மீட்பு பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 மணி அளவில் ஒடிசா அருகே நடைபெற்ற இந்த ரயில் தடம் புரண்ட விபத்துல தொடர்ந்து அந்த பகுதியில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.